இங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஹீரோவா ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு லவ் பண்றா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ராஜஸ்தான்ல அவன் ஃப்ரெண்ட் மணியோட ரெஸ்டாரண்ட்ல செஃபா வேலை பார்ப்பான். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சாதனா ஒரு இடத்த சுத்தி பார்க்க போகும்போது ஒருத்தன் அவளை டிஸ்டர்ப் பண்ண அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வர ரெண்டு பேரும் தமிழ்காரங்கன்னு தெரிஞ்சு இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு சாதனா என்ன வேலை பார்க்கறீங்கன்னு கேட்க ஹீரோ அவனோட ஹோட்டல் விசிட்டிங் கடை கொடுத்துட்டு போறான். அடுத்த நாள் சாதனா அவங்க ஹோட்டல்ல ஃபுட் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக பல்கா ஆர்டர் பண்ணி ஆபீஸ்க்கு வர வச்சிருப்பா. சாப்பாடு பிடிச்சு போய் டெய்லியும் அவங்க ஹோட்டல்ல போக வர ஹீரோ ஒரு ஸ்வீட்டை காம்ப்ளிமெண்டா கொடுத்து அவ மனசுலயும் இடம் பிடிப்பான். ஒரு நாள் நைட்டு கடையை சாத்துற நேரம் ஃபோன் பண்ணி ஒரு 2 இட்லி ஆர்டர் பண்ண அவளுக்காக சமைச்சு எடுத்து அவர் ரூமுக்கு போய் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் நெருங்குற சமயத்துல ஃப்ரெண்டுக்காரன் பெல் அடிச்சு விடிஞ்சிருச்சு சீக்கிரம் வா கடையை திறக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போய் நட்சத்திரத்தை காமிச்சதும் சாதனா ஹீரோ கிட்ட லவ் சொல்ல இதெல்லாம் செட் ஆகாது, இப்போ லவ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆச்சுனா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் ஹீரோ காலேஜ்ல ஷாகிதாங்கிற ஒரு பொண்ணை பயங்கர கிரேசியா லவ் பண்ணிருப்பான். அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண அவனை ஒரு நாள் ஷாகிதா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஊட்டிக்கு போன அவளை பாக்குறதுக்காக ஹீரோ வரத தெரிஞ்சு வழக்கமா இவங்க சந்திக்கிற ஒத்த மரத்துக்கிட்ட வர சொல்லி நீ என்னை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிற, எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம்னு சொல்ல அவ வார்த்தையை மதிச்சு ஹீரோவும் அவளை விட்டு வந்ததா சாதனாட்ட சொல்றான். அதுக்கு அவள மாதிரி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் வீட்லயே சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகும்போது நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு சாதனாவே மறந்துடுறான்.